பெரும்பாலான ரிஷபராசி பெண்களை கவனிச்சோன்னா தெரியும், தங்கம் தங்குதா இல்லையா அப்படிங்கிறது. தங்கம் போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பின்னடைவை பார்க்குற மாதிரியே. ஏன் அப்படின்னா, ட்ராவல் எவ்வளோ பண்ணுறீங்களோ ரிஷபராசி, எவ்வளோ ட்ராவல் பண்ணி பேசி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ரோத் ஆகும். இந்த ரிஷபராசியில் பிறக்கிறவங்களுடைய குடும்பத்தில் பெண் சாபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த பெண் சாபத்தை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ரிஷபராசி பெண்கள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிக மிக கவனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வீட்டில் பார்க்குற பெரியவங்க நிர்ணயிக்கிற திருமணமாக இருந்தால் மட்டுமே அது நிலைச்சிருக்கும். இல்லை இப்போவும் நான் லவ் பண்ணி தான் ஒருத்தரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 99% அது தன்னுடைய அருமை என்ன அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரம் மகர ராசி பெண்களால் கண்டே பிடிக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காகவே பிறந்தவங்களா இருப்பாங்க. மகர ராசி பெண்களோட லைஃப் சேஞ்சிங் பார்ட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அது உங்களை எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய் விட்டுரும். கொஞ்சம் நிதானமாகவும் முடிவு எடுக்கணும். ஆனால் நீங்கள் போய் ரொம்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, நீ இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும், அந்த டார்ச்சர் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா மகர ராசி பெண்கள் 2 வகைப்படும். ஒன்று, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. குமுதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலா பெண்களுக்காகவே 12 ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம 12 ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். முதல்ல மேஷராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்பவே, மேஷராசி பெண்கள் பிறக்கும் பொழுது எப்படின்னா வெகுளி, பயங்கரமான ஒரு வெகுளி, எதுவுமே தெரியாமல், அதாவது இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, மேஷராசியில் பிறக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் அப்படின்னு இருக்கிறப்ப புதுசாக உலகத்தை பார்க்குற மாதிரியே ஒரு அமைப்பு அவங்களோடது. அப்போது அந்த குழந்தைக்கு எப்படி அந்த உலகம் தெரியாமல் இருக்குமோ, போக போக வாழ்க்கையில் வளர தான் தன்னை சுற்றி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தவனை போய் கலகலன்னு பேசக்கூடிய ஒரு அமைப்பு, நம்பி போய் பேசக்கூடிய அமைப்பு. குழந்தையிலிருந்தே மேஷராசி பெண்களுக்குங்கிறது துருத்துருன்னு இருக்கும். மேஷராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே தவழக்கூடிய சமயங்கள்லேருந்தே, ஏன்னா இந்த குழந்தை இவ்வளோ துருத்துருன்னு இருக்குது அப்படிங்கிற, அதுவும் அது பெண் குழந்தையாக இருக்கப்போ சீக்கிரம் எந்திரிச்சு நடந்துடுறது, சீக்கிரம் பேசிடுறது, எள்ளனா எண்ணெயாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது மேஷராசி பெண்களுக்கு சரியாகவே பொருந்தும். அவசரங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே தான் வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறத மேஷராசி பெண்களுக்கு இந்த இயற்கை சொல்லி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு எங்கே அவங்களுக்கு இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, வாழ்க்கையில் படிக்கிறதுலாம் அமைஞ்சிரும். பெரும்பாலான மேஷராசி பெண்களுக்கு படிப்புங்கிறது அமைஞ்சிரும். சில மேஷராசி பெண்களுக்குங்கிறது படிப்பில் சில தடை தாமதங்கள் அதுக்கப்புறம் ஒரு growthக்கு போகக்கூடிய அமைப்பு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பெரும்பாலான மேஷராசி, இந்த மேஷராசியில் 3 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பும் இருக்கும். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதில் இந்த நட்சத்திர அமைப்பில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருந்தாலும் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு தொழிலை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்களுக்கு தொழில் அமைகிறதுங்கிறதே அவங்களுக்கு அப்படி தான் அமையும். ஆனால் அந்த தொழிலும் இவங்க எப்படி கற்றுக்குவாங்க அப்படின்னா, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதாவது ஏதோ ஒரு தருணத்தில் இந்த தொழிலை நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேதுவிலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா, கேதுங்கிறது நம்மளுடைய விதி. இந்த விதி அப்படிங்கிறது இந்த மேஷத்துலேருந்து தான் ஆரம்பம். இந்த விதி என்ன சொல்லும், சுற்றி வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது தவறு, இதை செய்யக்கூடாது. அதோட மேஷம் அப்படிங்கிறது அந்த செவ்வாய், அந்த கோபம் பட்டுன்னு வரக்கூடியது. ஏன்னா நான் தான் கரெக்டு, நான் தான் பர்ஃபெக்டு அப்படின்னு பேசியே குறைகள் தெரியாமையே, மற்றவங்க குறைகள்
மற்றவங்கள குறைகள் தெரியும், தன்னுடைய குறைகள் தெரியாமே இருக்கக்கூடிய பெரும்பாலான மேஷராசி பெண்கள் வாழ்க்கையில் அப்படிதான் சிக்கல்லே போய் மாட்டுவாங்க. கூட இருக்கவங்கள அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இல்லைம்மா இது தப்பு, இதை நீ செய்யாத. சில பேர்த்துக்கு மேஷராசி பெண்கள்கிட்ட சொல்கிறக்கே பயமாக இருக்கும், சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா இல்லை நான் சொன்னது தான் கரெக்டு, நான் இப்படி முடிவு பண்ணிட்டா இதுதான் முடிவு, நான் தெளிவாக தான் இருக்கேன். ஆமாம், நம்ம தெளிவாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்கள என்ன மாதிரி காயப்படுத்துது அப்படிங்கிறதையும் மேஷராசி பெண்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். சின்ன வயசுலேருந்தே எப்படி இருப்பாங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு பேசக்கூடியதாக இருக்கும். நான் சரியாக தானே பேசினேன், நீ மனசு நொந்தா எனக்கு என்ன, அந்த மாதிரி இருக்க காலம் போக இந்த உறவுகள்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருடம் திருமணமாக இருந்தால் கூட லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலான மேஷராசி பெண்களுக்குன்னு இருக்கும். சில கணவர்கள் என்ன ஓகே நீங்கள் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கணவர்கள் இருக்கிற பட்சத்தில் ஓகே, இல்லை உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கே குருவாக அமையக்கூடிய, இப்போ மீன ராசியிலேருந்து வந்துட்டாங்க, தனுசு ராசியிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு 10 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கூட லைஃப் போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களோட லைஃப் பார்ட்னரால் டாலரேட் பண்ணிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது வந்துடும். சில மேஷராசி பெண்களுக்கு ஒரு வகையான மன ரீதியான சில பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறையா மற்றவங்களுக்கு வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டே இருந்து அதுக்கான ரெக்கக்னிஷன் வராமல் போகிறப்ப, அந்த வேலிடேஷன் வராமல் போகிறப்ப அப்படியே மனசு அப்படியே பேக் அடிச்சிடும். இந்த குடும்பத்துக்காக ரொம்ப உழைச்சி கொட்டுறது, வேலை செய்ய போகிற இடத்துல பர்ஃபெக்ட், இவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் இருக்கவே முடியாது. மேஷராசிக்காரங்க ஒரு வேலை எடுத்து பண்ணுறாங்க, மேஷராசி பெண்கள் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கும். வீட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போகிறப்போ அப்படியே நீங்கள் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி அந்த இடத்துல வேற ஒரு முகத்தை நீங்கள் காட்டுவீங்க. திரும்பவும் அதே ஆளுமையோட வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அந்த ஆளுமை மனசோட வீட்டுக்குள்ளே வந்து அதே ஆளுமையை நீங்கள் வீட்டுக்குள்ளே காட்டுறீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு சிக்கலே இருக்கும். ஏன்னா உங்களுடைய குழந்தைகளாகட்டும், உங்களுடைய கணவனாகட்டும், உங்களோட மாமனார் மாமியார் யாராகட்டும், அவங்களாம் வந்து அதே உறவு நிலைகளில் தான் உங்களை பார்க்குறாங்க. என்னுடைய மருமகள், என்னுடைய மனைவி, எங்கள் அம்மா, இப்படி பார்க்குறப்போ நீங்கள் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் இருக்கும்ல, அதே டெசிக்னேஷன் மைண்ட் செட்டோடு நீங்கள் வரக்கூடாது. என்ன அங்கெல்லாம் இப்படி மதிச்சாங்க, என்ன இங்கே இப்படிலாம் பாராட்டினாங்க, இங்கேயே எனக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இந்த ஆளுமையை நீங்கள் வீட்டில் காட்டுறீங்க. அந்த ஆளுமை எப்படிலாம் உங்களுக்கு வரும்னா, தொழில் செஞ்ச இடத்துல எப்படிலாம் ஒரு குறைகள் சொல்லி நீங்கள் வேலையை வாங்கியிருப்பீங்களோ அதே வேலையை வீட்டில் வந்து பண்ணுவீங்க. நீ பர்ஃபெக்டாக இல்லை, நீயே இந்த துணி மடிச்சு வைக்கல, நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு பண்ண டீச்சர் மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. டீச்சர் மாதிரி வீட்டில் ஆகி என்ன பண்ணுறது? அந்த இடத்துல நீங்கள் மனைவியாக இருக்கணும், தாயாக இருக்கணும், மருமகளாக இருக்கணும், இப்படி பல பரிமாணங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து சரியாக செய்யணும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எல்லாமே கடமையாக செய்கிற மாதிரியே இருக்கும். என் கடமை இது நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அது இவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தங்களுக்கு இப்போ ஒரு பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணுறீங்க பெண்கள்னா பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் அவங்க பண்ணக்கூடிய பர்த்டே செலிப்ரேஷன், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு இதெல்லாம் செழிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க, அது நல்ல விஷயம். ஆனால் அதையே திருப்பி உங்களுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்குறது தான் தவறு. ஏன்னா உங்களுடைய வேகத்துக்கு குடும்ப உறுப்பினர்களால் வர முடியுமா, உங்கள் சுற்றி இருக்கவங்களால வர முடியுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் வர முடியுமா? முடியாது. நீங்கள் உங்களுடைய தன்மையை காட்டிட்டீங்க, அது உங்களுடைய உண்மைத்தன்மை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். நம்மளோட தன்மையை அவங்கள்ட்ட போய் புகுத்த மன அழுத்தங்கள்ங்கிறது மேஷராசி பெண்களுக்கு அதிகமாகிடும். புலம்பலே இப்படி தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படி இருக்குன்னா, நான் யாரையும் கண்டுக்க மாட்டேன், எத்தனை பேத்துக்கு நான் என்ன செஞ்சேன், நான் வாழ்க்கையில் ஏமாந்தது தான் மிச்சம், எதுக்கு நம்ம ஏமாறணும், எதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக செய்யணும், எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறதுங்கிறதுக்கு மேஷராசி பெண்களுக்கு தெரியணும். இவ்வளோதான் என்னுடைய எல்லை, இதுக்கு மேலே நான் செய்யலை. அவங்களும் அதை கேட்கல. கிருஷ்ணரே என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், அதாவது அந்த பஞ்ச பாண்டவர்கள் கேட்பாங்க, ஏன்பா இப்படி ஒரு யுத்தம் நடக்க போதே, இது முன்னாடியே உனக்கு தெரியுமே, இதை நீ நடக்காமையே தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாமே அப்படிங்கிறப்போ, கேட்டால்தான் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பார். கேட்காம எதையும் நம்மளா வாலண்டியராக போய் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. யாருக்கும் அந்த சீரியஸ்னஸ் புரியவே புரியாது. இப்போ ஜென்ரலாகவே நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது, உங்கள் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா. ஏன் எனக்கே இப்போ நான் நல்லா தானே இருக்கேன்பாங்க. இனிமேல் உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்க போது பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன், இந்த நாள் கிழமையில் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறேன்னா அலட்சியம். அப்போது அந்த நோய் வந்ததுக்கப்புறம் தான் கேட்பாங்க. அதே தான் மேஷராசி பெண்களுக்கும். கொஞ்சம் பார்த்து பதுசாக இருந்துக்குங்க அப்படின்னா
அது முன்கூட்டியே சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பமாகட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சமநிலையில் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களை சுற்றி இருக்கவங்களும் நிம்மதியாக இருந்துருவாங்க. இல்லைன்னா குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சில மேஷராசி பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய தருணம், இல்லைன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்க எந்த தவறுமே செஞ்ச மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கே தவறு செஞ்சுருப்பாங்கன்னா, ஓவர் ஆளுமையாக இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கே ஒரு மாதிரி மன சஞ்சலங்கள் வந்து, நீங்கள் கொஞ்ச நாள் தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்திருக்கும். இல்லை வேறு ஊரில் போய் வேலை செய்கிறது. இந்த தனிமை பயங்கரமாக வாட்டும் மேஷராசி பெண்களை. ஏன்னா இவங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கவங்க. யாருக்காவது அட்வைஸ் பண்ணி முன்னேற்றிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் போய் மன்னிப்பு கூட மேஷராசிக்கு சரியாக கேட்க தெரியாது. அந்த மன்னிப்பு கூட ஆளுமையான ஒரு குரலாக தான் இருக்கும். என்னோட குரலே இப்படி தாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அந்த குரல்லையும் ஒரு பணிவு, தன்னடக்கம் அப்படிங்கிறது அவசியம். சிவன் ஸ்தலங்கள், பழைய சிவன் ஸ்தலங்கள்லாம் போய் தியானம் முறையில் போய் நீங்கள் உட்காந்துடணும். அதே மாதிரி நந்தீஸ்வரருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை பார்க்கறது, அபிஷேகங்களில் உட்கார்றது, பூஜை முறைகள்லாம் நீங்கள் நல்லா செய்யக்கூடியவங்க தான். இருந்தாலும் அது கடமையாக இல்லாமல் ஆத்மார்த்தமாக இருந்து சில புரிதல்கள் வரப்ப உங்களுக்கு எல்லாமே செழிப்பாக இருக்கும். அப்பப்போ திவ்ய தேசங்களுக்கும் போயிட்டு வாங்க. அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறப்ப உங்களுக்கு மனம் ரொம்ப செழிப்பாகும். திருப்பதி பெருமாளுக்கு மேஷராசினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் கலகலன்னு இருக்கக்கூடியவங்க, ஃபீனிக்ஸ் பறவைகள். அவ்வளோ சீக்கிரம் சோகங்களை வந்து வெளிக்காட்ட தெரியாதவங்க. அந்த சோகத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியாது மேஷராசி பெண்களுக்கு. ஏன்னா அடுத்தடுத்து பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து மேஷராசி பெண்களுக்கு இருக்கும். அப்போ இப்படி செழிப்பாக இருக்கவங்கள தான் பெருமாளுக்கே பிடிக்குமா. அதனால நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நீங்கள் போக போக லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேஷராசி பெண்களுக்கு. இப்போ மேஷராசி பெண்கள் யார் என்ன மாதிரியான ராசியில் இருக்கவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி குணாதிசயங்களோடு இருக்கவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, இயற்கையாகவே உங்களுக்கு ஆளுமை குணம் இருக்கு இல்லையா. அப்போது நீங்கள் உபதேசம் பண்ணுறதை இன்னொருத்தவங்க கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்கனால தான் உங்களோட வாழவே முடியும். இப்போது பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து தனுசு ராசி, குரு சம்மந்தப்பட்ட ராசிக்கிட்ட ஒரு அட்ராக்ஷனுங்கிறது இருக்கும். மீன ராசிக்காரங்கள்ட்ட ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். லைஃப் நல்லா தான் போகும். பெரும்பாலான மேஷராசி பெண்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் ஆகுது, இல்லை வீட்லேயே ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க திடீர்னு, அதாவது இளம் வயதுலேயே உங்களுக்கு ஏர்லி மேரேஜ்லாம் ஆகுதுன்னா தெரிஞ்சோ தெரியாமலேயோ தனுசு ராசியோட அமையறக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தனுசுங்கிறது குரு ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிஞ்ச பின்னும் குருவுக்கு முடிவெடுக்க தெரியும். குரு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னா அது பெரும் தண்டனையாக இருக்கும். இப்போ மேஷராசி பெண்கள்லாம் சொல்லலாம், எங்கள் ஹஸ்பண்ட் தனுசு ராசி தான், நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம்னா நல்லபடியாகவே இருந்துடுறது நல்லது. அதே நேரத்தில் எங்கேயாவது ஒரு வகையில் நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்களா, வார்த்தைகளை விட்டுட்ருக்கீங்களாங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த குரு அமைப்பு இருக்கக்கூடியவங்க எப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளேயே வச்சு யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தருணத்தில் உடச்சி வெளியே வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அமையறக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ அந்த பிரிவினையும் ரொம்ப கடுமையாக இருந்துடும். வயதாகி மேஷராசி பெண்கள் பிரிவினையில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகம். அதனால இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது பார்த்துக்கோங்க அப்படின்னா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு மேஷராசி சொல்லிட்டு போயிடும். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நல்லா இல்லாமல் போகாமல் இருந்துக்கிறது நல்லதுங்கிறது தான் இந்த ஒரு வார்னிங்காகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக சிம்ம ராசி அப்பப்போ உங்களுக்கு செட் ஆகும். சிம்ம ராசியில் இருக்கவங்களும் திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, சிம்மராசி ஆண்கள் அப்படிங்கிறவங்க மேஷராசி பெண்களுக்கு கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதோட மகர ராசி ஆண்களுமே வந்து மேஷராசி பெண்கள் சொல்கிறத கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் சின்ன வயசுலேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் மகர ராசி ஆண்களுக்கு அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இந்த மேஷராசி பெண்கள் பேசுகிறத கேட்குறது, அவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா மகர ராசிக்கு யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கணவர்கள் உங்களுக்கு அமைகிறாங்க. இப்போ சிம்மத்தில் அமைகிறாங்க. சிம்மராசி ஆண்களுமே அப்படி தான். மனைவி சொல்லுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு கொஞ்சம் கேட்டு இருக்கிறது, மனைவி சொல் கேட்டு கொஞ்சம் நடக்கிறது, இல்லைன்னா மனைவி எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெருசாக தலையிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிம்ம ராசி ஆண்களுக்கும் மகர ராசி ஆண்களுக்கும் உண்டு. தனுசு ராசியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, மீன ராசியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சமநிலையில் இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடிக்கடி
புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். அது போக மேஷராசி பெண்கள் என்ன மாதிரியான தொழில் எடுத்து நாங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும், நாங்கள் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமா, தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னா, நீங்கள் வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. முக்கியமாக சர்வீஸ் ஓரியன்டான எந்த தொழில் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இயற்கை சம்பந்தமாக இயற்கை சார்ந்து ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி அழகும் கலையும் அதோட அந்த சர்வீஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா சிறந்து விளங்குவீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவங்க. மேஷராசி பெண்களால் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் தான் ஏணி படிக்கட்டுகள் மாதிரி. அப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு மருந்து வாங்குறாங்க, ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க, சீக்கிரம் குணமடைஞ்சிடுவாங்க. மேஷராசி பெண்கள் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக படிக்கலாம். ஆயுர்வேதா படிக்கிறீங்களா, தாராளமாக உங்களுக்கு இயற்கை சார்ந்த எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக வரும். இந்த நர்ஸாக இருக்கிறது, இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருக்கும். ஆத்மார்த்தமாக உங்களுக்கு அந்த ஒரு க்ரோத்தையும் கொடுக்குறப்போ அங்கே தான் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா மேஷராசி பெண்களுக்கு வந்து தோள் தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல, உங்களால் நான் இப்போ நல்லபடியாக வந்தேன், ரொம்ப நன்றின்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த சர்வீஸ் ஓரியன்டான ஒரு ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செழிப்புங்கிறது உறுதி. உச்சாணிக்கே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி பெண்கள் எப்படி இருக்கும் எங்களோட லைஃப் அப்படின்னா, ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்போது எங்களுக்கு சுக்கிரன் இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றும் பெருசாக செழிப்பு இல்லையே. பெரும்பாலான ரிஷபராசி பெண்களை கவனிச்சோன்னா தெரியும், தங்கம் தங்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ரிஷபராசி பெண்களுக்கு இயற்கையாகவே தன்னை அழகுபடுத்தி பார்த்துக்கிறதுலையும் புதுசாக ஆடை போட்டு பார்த்துக்கிறதுலையும் வந்து ஈர்ப்பு அதிகம், ஆசை அதிகம். ஆனால் அது வந்து எவ்வளோ வெளிக்காட்டினாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு தங்கம் அவ்வளோ சீக்கிரம் தங்காது. அப்படி தங்கமே உங்களுக்கு நகையாக செஞ்சு போட்டு, அதாவது உங்களுக்கு திருமணமே செழிப்பாக நடத்தி கொடுத்துருந்தாலும் தங்கத்தை வந்து அடமானம் வைக்கிறதோ இல்லை கணவன்கிட்ட எடுத்து தங்கத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது திரும்ப வர்றது ரொம்ப கடினமாயிரும். வெள்ளி நிறைய சேர்க்கணும், வைரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு வைரமும் வெள்ளியும் எப்போவுமே வந்து சுபிட்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு லக்கை ஆக்டிவேட் பண்ணுறதே வந்து வெள்ளி தான். தங்கத்தை போடுறாங்க, பெரும்பாலான ரிஷபராசி பெண்களை கவனித்து பார்க்குறதோன்னா தெரியும், தங்கம் போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பின்னடைவை பார்க்குற மாதிரியே. ஏன் அப்படின்னா நீங்கள் சுக்கிரன் குரு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அவர் தேவகுரு, நீங்கள் அசுரகுரு. அப்படிங்கிறப்போ அந்த ஆசைகள் படப்பட இந்த குருங்கிறது தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், மஞ்சள் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மஞ்சள் உங்கள்கிட்ட வரக்கே ரொம்ப யோசிக்கும், தங்கருக்கு யோசிக்கும். அப்போ அதை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா இங்கே சுக்கிரன் ஈக்குவலாக இருக்கணும்னா வெள்ளி ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஆபரணங்கள் அது ஒயிட் கோல்டாக நீங்கள் போட்டுக்கிறது, அந்த ஒயிட்டுங்கிற வரப்போ அந்த சில்வர் அப்படிங்கிற தன்மையெல்லாம் வரப்போ உங்களுக்கு செழிப்பு கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான தொழில்கள்லாம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்? சுக்கிரன்கிறது என்னது? அழகு, ஆடம்பரம், மற்றவங்கள பேசி கவரக்கூடியது. காலபுருஷ தத்துவத்துப்படி 2வது ஸ்தானத்தில் வாக்குஸ்தானம். அப்போ உங்களுக்கு வாக்கு தான் உபயோகமாக இருக்கும். உங்களுடைய வாக்கு தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே, உங்களோட வார்த்தைகள் தான் உங்களுடைய தொழிலே. அதாவது ஒரு இப்போ நீங்கள் வந்து ரிஷபராசி பெண்களுக்கு இயற்கையாகவே வந்து ஆடை ஆபரணங்கள் மேலே ஈர்ப்பு அதிகம். அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் பண்ணுறது, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆர்னமெண்ட்ஸ் பிஸ்னஸ், ஆக்சசரிஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த ஜெர்மன் சில்வரு, இந்த ஒயிட் கோல்டு, இந்த வெள்ளி, அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணுறப்போ செழிப்பாக இருக்கும். டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் சொல்லுவீங்க, ஆமாங்க நாங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் என்னமோ தெரியலைங்க எங்களுக்கு ஒரு க்ரோத் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இங்கே அதிகமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா ரிஷபராசி பெண்களுக்கு குழப்பம் அதிகம். ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறதுல அவ்வளவு தயக்கம், ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுல ஒரு தயக்கம், ஒரு இங்கேருந்து ஒரு இடத்த மாற்றி போங்கனாலே அவ்வளோ யோசிப்பாங்க ரிஷபராசி பெண்கள். இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவங்க ரிஷபராசிக்காரங்க. அதாவது உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு அவங்க ஒரு வேலையே இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே 10,000 ரூபாய்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எதையோ ஒன்று தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த தொழிலெலாம் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து இந்த ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா ட்ராவல் பண்ணி பண்ணணும்.
நிறைய பேர்த்த சந்திக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்குவாங்க. ரிஷபராசி பெண்களுக்கு வந்து வார்த்தை ஜாலம், குரல் ஜாலம் அப்படிங்கிறது அதிகம். ஈர்ப்புங்கிறதே உங்களுடைய குரல்லையும் உங்கள் வார்த்தை வசியத்துலேயும் தான் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அந்த பொருளோடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்கிறப்போ கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இயற்கையாகவே மற்றவங்க மேலே பொறாமையெல்லாம் இருக்கவே இருக்காது. ரிஷபராசி பெண்களுக்கு வர்ணிக்கிறது, மற்றவங்களோட அழகை வர்ணிக்கிறது, அவங்கள உண்மையாக அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரிஷபராசி பெண்கள் ரொம்ப அழகாகவே செய்வீங்க. அப்போ நீங்கள் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியை டச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஏன்னா அவங்கள அழகாக மாற்றி அனுப்பக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசி பெண்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் வந்து பியூட்டிஷியன் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கிறது, எனிதிங் ரிலேட்டட் டு பியூட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொட்டுக்கலாம். இப்போ இந்த பியூட்டி தொடுறீங்க, டெய்லரிங் தொடுறீங்க, இப்போ ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா எக்ஸிபிஷன்ஸ்லாம் போடுறாங்களே, நிறைய எக்ஸிபிஷன்ஸ் போகிறது, ட்ராவல் எவ்வளோ பண்ணுறீங்களோ ரிஷபராசி, எவ்வளோ ட்ராவல் பண்ணி பேசி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது க்ரோத் ஆகும். இப்போ எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? நீங்கள் ஆன்லைன்லேயே உலகத்தில் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. அப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அங்கே நீங்கள் பேசுகிறது, அங்கே நீங்கள் காட்டக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வசியமாகும். உங்களால் மற்றவங்களுக்கு டீச்சும் பண்ண முடியும். ரிஷபராசிக்காரங்கனால நீங்கள் கற்றுக்கிட்ட தொழிலை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் ஒரு தொழில் முனைவோர் ஆக்குறீங்க அப்படின்னா, ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ரிஷபராசியில் பிறக்கிறவங்களுடைய குடும்பத்தில் பெண் சாபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த பெண் சாபத்தை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணணும். அப்படி உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாதி பெண் சாபம் அப்படிங்கிறது நீங்கிரும். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வாழ்த்து வாங்கணும். உங்களால் நான் வாழ்ந்தேன், நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த வாழ்த்தை வாங்க வாங்க உங்கள் வாழ்க்கை க்ரோத் ஆகிட்டே போகும். இது வந்து உங்களுக்கு தொழிலுக்கு. ரிஷபராசி பெண்கள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிக மிக கவனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கரெக்டாக போய் ராங்கான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது பெரும்பாலான ரிஷபராசி பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தவறாகவே இருக்கும். சுக்கிரன் ஆசைகளை தூண்டக்கூடியவர், அவசரப்பட்டு முடிவெடுக்க வைக்கக்கூடியவர். குரு தான் வந்து நல்ல திருமண பாக்கியத்தை அமைச்சு தரக்கூடியவர். அப்போ ரிஷபராசி பெண்கள் குருமார்களாகிய, ஏன் எங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ்னு சொல்கிறீங்க, நாங்கள் லவ் மேரேஜ் தானே பண்ணணும் அப்படின்னா, லவ் மேரேஜ் கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணின பார்ட்னர் எங்கேயோ ஒரு இடத்துல தவறுங்கிறத குரு சுட்டி காட்டாமல் விடவே மாட்டார். இல்லை தெரியாமல் ஒரு லைஃப் பார்ட்னர் இப்படி நான் அமைச்சுக்கிட்டனோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறது, நீங்கள் எதிர்பார்த்த, ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ஆசைகளை, அந்த டிசையர்ஸை கொடுக்கக்கூடியவர். பின் விளைவுகளை காட்ட மாட்டார். வெளி தோற்றத்தை பார்த்து மயங்கிறதோ, வார்த்தையில் மயங்கிறதோ, இதெல்லாம் வந்து ரிஷபராசி பெண்கள் ஈஸியாக போய் விழுந்துருவாங்க. அது காணல் நீர் மாதிரி. ரிஷபராசி பெண்கள் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலே, அது இல்லைங்க நாங்கள் வீட்டு சம்மதத்தோடு தான் நாங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே கூட, அந்த வீட்டோடைய சம்மதம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது, குருவோட ஆசீர்வாதத்தோடு இருந்ததா, இல்லை நீங்கள் பிரச்சனையெல்லாம் பண்ணி சம்மதிக்க வச்சிங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ரிஷபராசி பெண்கள் தான் சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர் சரின்னு தனக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கவங்களால மட்டும்தான் குறை என்னன்னே கண்டுபிடிக்க முடியும். அந்த குறையை வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கூட உங்களுக்கு கோபந்தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ரிஷபராசி பெண்களை வந்து இந்த லவ் பண்ணவங்க திருமணமே பண்ணிக்கிட்டால் கூட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழித்து குழந்தையெல்லாம் கொடுத்துட்டு கூட விட்டுட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப அதிகம். இதனால் செல்வங்களை இழந்த பெண்கள் ரொம்ப அதிகம் ரிஷபராசியில். அதுக்கப்புறம் திருப்பி 2வது திருமணத்துக்கு போகிறது. 2வது திருமணம் ரிஷபராசி பெண்களுக்கு பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணினாங்கன்னா செகண்ட் மேரேஜ் அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படியும் செகண்ட் மேரேஜ் போகிறீங்கன்னா, அந்த செகண்ட் மேரேஜாவது வீட்டில் பார்க்குற பெரியவங்க நிர்ணயிக்கிற திருமணமாக இருந்தால் மட்டுமே அது நிலச்சிருக்கும். இல்லை இப்போவும் நான் லவ் பண்ணி தான் ஒருத்தரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் 99% அது தவறாகவே போய் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுமே வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு வெளித்தோற்றத்துக்காகவோ, இல்லை உங்ககிட்ட இருக்க அந்த செல்வ செழிப்புனாலேயோ, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனால தான் உங்களை திருமணமே அவங்க பண்ணியிருப்பாங்க. அது உங்ககிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்கள்கிட்ட சொத்து இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்குற வரைக்கும் நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு உடம்பு முடியாமல் படுக்கிறீங்க, ஆஃபீஸ் போக முடியாமல் போகுது, உங்ககிட்ட இருந்து அந்த வருமானம் வராமல் போகுதுங்கிறப்ப தான் உங்கள் லைஃப் பார்ட்னரோடைய உண்மை முகமே என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போது அவங்க அன்பாக இருந்தாங்களா,
காரியமாக இருந்தாங்களா அப்படிங்கிறதே அப்போ தான் ரிஷபராசி பெண்களுக்கு புலப்படுறப்போ, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது, அன்புக்காக ஏங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிஷபராசி பெண்களுக்கு அமைஞ்சிரும். அதனால் ரிஷபராசியில் நான் பிறந்துட்டேன் அப்படின்னாலே என் குடும்பத்துக்கு பெண் சாபம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஆண் இருக்கிறாங்க, அந்த ஆணுக்கு அவங்க ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருந்திருப்பாங்க, உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அதோடைய சாபம் ரிஷபத்துக்கே வந்து சேரும். அப்போது இந்த மாதிரி ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் அவமானம் அசிங்கங்களும் வந்து ரிஷபராசிக்கு பெண்களுக்கு வந்து சேரும். நான் என்னதான் மறைமுகமாக இருந்து நான் பண்ணினேன் அப்படின்னாலும் ஏதோ ஒரு தருணத்தில் குரு அதை வெளிக்காட்டி கொடுத்துருவார். அந்த அவமான அசிங்கத்தைங்கிறது குரு கொடுத்துருவார் ரிஷபராசி பெண்களுக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அவமானம் அசிங்கங்கள் படாமல் இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரிஷபராசி பெண்களுக்கு நான் வந்து இது ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு இதை சொல்கிறது. நிறைய பெண்கள் வாழ்க்கையில் ரிஷபராசி பெண்கள் பாதி கடந்து வந்து 40 வயதை கடந்து வந்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி தான் ஃபெயிலியர் சந்தித்து வந்திருந்திருப்பீங்க. அதோட யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும் குரு உங்களுக்கு உணர்த்தியிருப்பார். ஏன்னா குருவோடைய அனுகிரகம்ங்கிறது ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால் அனுகிரகத்தை எப்படியாவது நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ குருமார்கள் பெரியவங்க பேச்சை கேட்குறது, குருஸ்தலங்களுக்கு போகிறது, அந்த பவரை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ரிஷபராசி பெண்கள் பவரை ஏற்ற எல்லாத்துக்குமே குருவோட அனுகிரகம் அந்த வலிமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குருவோடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னாலே வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கூட அப்பப்போ அந்த கோல்டு ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டே இருந்து குருக்கிட்ட கொஞ்சம் சரணடைஞ்சிக்கிறதுங்கிறது நல்லது. குருக்கு ஏதாவது கொடுத்து வழிபாடு பண்ணிகிட்டே இருங்க. குருஸ்தலங்களுக்கு போங்க, பாலாபிஷேகம் கொடுத்த அந்த காட்சியை பாருங்கள். தட்சிணாமூர்த்தி நேருக்கு நேராக நின்று பார்க்குறது, நேருக்கு நேராக நின்று வழிபாடு பண்ணுறது, தாழ்ந்து பணிஞ்சு நன்றி சொல்லிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துக்கணும். ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்களே வந்து சில சலனங்களால் கெடுத்துக்கக்கூடாது. ரிஷபராசி பெண்கள் எங்கேயாவது ஒரு சலனத்தில் போய் சிக்கறக்கு சுக்கிரனே வழிவகுப்பார். குரு வழிவகுக்க மாட்டார், சுக்கிரனே வழிவகுப்பார். குரு அதுக்கான தண்டனையை கொடுத்துருவார். அதனால் தர்மத்தின்படி ரிஷபராசி பெண்கள் அப்படிங்கிறவங்க இருந்துக்கணும். தெய்வ வழிபாடு, மோட்சத்துக்கான பாதை என்ன, தெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கிறது, தெய்வம் தான் எல்லாம் பார்த்துக்கணும்னு தெய்வத்தை முழுசாக நம்பணும். அப்பப்போ கோவிச்சிக்கிறது தெய்வத்துக்கிட்ட, இனிமேல் நான் சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்லாம் இல்லாமல் தெய்வ வழிபாடு. அதோட ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மீன் வளங்க. வீட்டில் நீங்கள் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா அது இன்னுமே சுக்கிரன் தான், குருவும் கூட. ஒரு மீன் வளர்க்குறது, ஏன்னா மீனுங்கிறது குரு இல்லையா? மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு தான் வந்து அந்த மீனே. அந்த மீன் எந்த அளவுக்கு செழிப்பாக நீங்கள் வளர்க்குறப்போ அது இருக்குதோ அந்த அளவுக்கு குருவோடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த மீன் சாகுது அப்படின்னா குரு ஏதோ ஒரு வார்னிங் உங்களுக்கு கொடுக்குறாரு, திரும்ப ஒரு மீனை மாற்றுங்க. அப்போ அந்த மீனை செழிப்பாக வைக்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குரு அனுகிரகம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரிஷப ராசி யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குருஸ்தானத்தில் இருக்கவங்கள நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கலாம். அதாவது தனுசு, மீனம் இவங்களெல்லாம் வந்து அரேஞ்ச்ட் மேரேஜ் அப்படிங்கிறப்போ அது வந்து உங்களுக்கு செட் ஆகும். கன்னிராசி அப்படின்னு வரப்போ கன்னிராசி அரேஞ்ச்ட் மேரேஜாக இருந்தால் ஓகே. இது கன்னிராசி லவ் மேரேஜாக இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்க ஒரு கன்னிராசின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். மகரம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஏன்னா ரிஷபம் அதாவது சுக்கிரன் சனி அப்படிங்கிறப்போ இந்த சனிக்கு வந்து சுக்கிரனை பிடிக்கும், சுக்கிரனை ரசிக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரனும் சனியை கொஞ்சம் ரசிக்கும். ஒருத்தர் குறைபாடுகள் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. அப்போ நீங்கள் மகர ராசி ஆண்கள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து செட் ஆவாங்க. மிதுன ராசி பெண்களுடைய தன்மை என்னன்னு பார்க்குறப்போ இதுலேயும் 3 நட்சத்திரங்கள் வருது இல்லையா? மிருகஸ்ரீஷம் வருது, புனர்பூசம் வருது, திருவாதிரை வருது. அப்போது இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே தனித்தனியான குணாதிசயங்கள் இருந்தாலுமே ஒரு சேர ஒரு விஷயம் என்ன மிதுன ராசிக்கு அப்படின்னா, மிதுன ராசி பெண்களுக்கும் சிறு வயதிலிருந்தே தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் புலப்படாது. படிக்கிறதா இருந்தால் கூட பிடிச்சாதான் படிப்பாங்க, இல்லைன்னா படிக்க மாட்டாங்க. கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறது சிறிது காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருச்சுன்னா படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா
மிதுனம்ங்கிறது அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கக்கூடியது, சேட்டர் பாக்ஸ். ஏன்னா இந்த புதன் எப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மிதுன ராசி பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கலகலனே இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மட்டும் அம்மா கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது, வீட்டு உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா புதனுக்கு உபதேசம் பிடிக்காது. அதனால் யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிதுன ராசி பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அதை ஏற்றுக்க பிடிக்காது. அப்போ தாயவே ஒரு எதிரி மாதிரி பார்க்குறது, எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தவறுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுன ராசி பெண்களுடைய லைஃப்பில் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ என்ன மாதிரியான தொழில் மிதுன ராசி பெண்களுக்கு அமையும் அப்படின்னா, உங்களுக்கும் பேச்சு அப்படிங்கிறது விஷுதி சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு புதன்கிறது சரியாக இருக்கணும். அந்த புதனை சரியாக யூஸ் பண்ணவும் தெரியணும். அந்த டீச்சிங் ஸ்கில்லு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு, இது எல்லாமே மிதுன ராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லா வரும். சில மிதுன ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய ட்ராவலர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருப்பாங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. நிறைய பெண்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பெண்கள் இப்போ சொல்லலாம், நானும் திருவாதிரை தான், எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ட்ராவலிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறது, அதாவது இப்போ சோஷியல் மீடியா நிறைய அந்த ட்ராவல் விளாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. நீங்கள் ஃபுட் பற்றின வீடியோஸ் போடுறது, ஃபுட் விளாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் போடுறது. ஏன்னா உங்களுக்கு அந்த தேடல்கள், அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது மிதுன ராசி பெண்களுக்கு இயற்கையாகவே வரும். அப்போது ஒரு இடத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே போகக்கூடிய ஒரு தொழில் சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதை விட சிறந்த தொழில் எது பெண்களுக்குன்னு பார்த்தா டீச்சிங் தான். ஏன்னா மிதுன ராசி பெண்களால் தன்கிட்ட இருக்க விஷயத்த வெளியில் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும், பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கணும், உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய கல்வியை பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். டிகிரிஸ் நிறைய போட்டுக்கணும், நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் மிதுன ராசி பெண்களுக்கு அதிகம். டாக்டரேட் வாங்குறது, மறுபடியும் இன்னொரு டாக்டரேட்டுக்கு படிக்கிறது, இந்த எம்ஃபில், பிஹெச்டி, இதெல்லாமே மிதுன ராசி பெண்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட படிக்கிற பெண்கள் ரொம்ப அதிகம். அப்போது உங்களுடைய படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும். அந்த டீச் பண்ணுறது, கெஸ்ட் லெக்சரர்ஸாக போகிறது, நான் வீட்டில் தாங்க இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. பெரும்பாலான மிதுன ராசி பெண்கள் இதை சொல்லலாம், எனக்கு வீட்டில் இருந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, உங்களுடைய ஸ்கில்ஸு பேச்சில் தான் இருக்குது, சொல்லி கொடுக்குறதுல இருக்குது. மற்றவங்களால லிசன் பண்ண முடியும். அந்த காசிப்பிங்கிற விஷயம், அந்த புரளி பேசுறதுங்கிற விஷயத்துக்குள்ளே மிதுன ராசி பெண்கள் போயிடவே கூடாது. ஏன்னா அப்படியே காதலை கேட்டுட்டு என்னன்னே தெரியாமல் புரளி பேசக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு. அதே போல் இந்த மிதுன ராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் நடக்கிற விஷயத்த வெளியில் போய் சொல்கிறது, வீட்டில் நடக்கிற விஷயத்த அம்மாட்ட போய் சொல்கிறது, அதாவது கணவன்கிட்ட இருக்கிற விஷயத்த அம்மாட்ட போய் சொல்கிறது, இதெல்லாம் என்னென்னா திஷ்டியாகவே உங்களுக்கு மாறும். மற்றவங்களுடைய குறைகளை கேட்டு கேட்டு அந்த குறைகளை நீங்கள் வீட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறீங்கன்னா, வெளியிலிருந்து கர்மாவை மிதுன ராசி பெண்கள் இப்படி தான் வீட்டுக்குள்ளே கொண்டே வருவீங்க. உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய கருப்பை அப்படிங்கிற விஷயம் மிக கவனம் மிதுன ராசி பெண்களுக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த யூட்ரஸ்லங்கிற ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது, ஒரு பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கிறதோ, இல்லை கருவுற்றதுக்கு அப்புறமா திடீர்னு உங்களுக்கு ப்ரெக்னன்சி சுகர் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த சுகர் டச் பண்ணக்கூடியது, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய விஷுதி சக்கரம் எல்லாமே, உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் எல்லாமே இந்த கழுத்து பகுதியில் தான் இந்த நோய் தாக்கக்கூடிய அமைப்பும் மிதுன ராசி பெண்களுக்கு உண்டு. சில பெண்களுக்கு இந்த மைக்ரைன் இஷ்யூஸ் வருது. இது எல்லாமே எங்கே வருதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதிகமாக பேசுறது, இந்த நீர் கோர்க்கக்கூடியது, உங்கள் உடம்பு நீங்களே கவனிக்காமல் போகிறது, அந்த மாய்ஸ்சர் தன்மை அப்படிங்கிறது உடம்புல இல்லாமல் போகிறது, இதெல்லாமே பருவ வயதிலிருந்தே மிதுனராசி பெண்கள் அந்த ஹெல்த்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மிதுனம்ங்கிறது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கக்கூடியது, ஆண் பெண் சமமாக ஈக்குவலாக சொல்லக்கூடியது. அப்படி இருக்கப்போ இந்த பெண்களுக்கு இந்த ஆண் தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு அதிகம். மிதுன ராசி பெண்களுக்கு ஆண் போல பாவிக்கிறது, ஆண் போல நடையுடை இருக்கிறது, அதே மாதிரி இந்த தைராய்டு இருக்கிறது, இந்த முகத்தில் இந்த தாடி பகுதியில் முடி வளர்றது, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ், இது எல்லாமே மிதுன ராசி பெண்களுக்குங்கிறது வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கோபங்களை குறைக்கணும், நிதான நிலைக்கு வரணும். நீங்களாம் யோகா, ரெய்கி, இந்த சர்வீஸ் ஓரியன்டான துறைகள்லாம் இருக்குல்லையே, முதல்ல இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு யோகா, ரெய்கி இதெல்லாம் ரொம்ப நல்லாவே வரும்.
ஒருத்தங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி நாங்கள் ஒரு கடை வைக்கிறோம், ஒரு பொட்டிக் வைக்கிறோம், நாங்கள் என்ன பொருள் வைக்கட்டும் அப்படின்னா இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வைக்கிறது, இந்த ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் வைக்கிறது, இந்த நிறைய கற்கள்லாம் விற்பாங்க தெரியுமா, இந்த ப்ரேயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விற்கிறது, அதாவது பூஜை சாமான்கள் விற்கிறது, இந்த மாதிரி தொழிலெலாம் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த ஹீலிங்கிறது கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய நாலேஜை நீங்கள் இப்படி தான் ஷேர் பண்ணி அதை வந்து புண்ணியமாக நீங்கள் மாற்றணும். இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா வருவீங்க. இப்போ ரேக்கிலாம் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இருக்க சக்கரங்கள்லாம் நல்லபடியாக ஆக்டிவேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களால் மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, வெளியே போய் நீங்கள் காசிப் பண்ணுறீங்கன்னா அந்த திஷ்டியை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்கன்னு. இங்கே ஒரு சிலருக்கு ஹீல் பண்ணுறப்போ அந்த திஷ்டியை கழிக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அதனால் இது போன துறைகள் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் மிதுன ராசி பெண்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கெலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லவ் மேரேஜ் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு செட்டே ஆகாது மிதுன ராசி பெண்களுக்கு. ஏன் அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் எப்படியாவது தவறாக அமைஞ்சிருவார். மிதுன ராசிக்கு குரு வைக்கக்கூடிய செக் பாயிண்ட்டே அதுதான். ஏன்னா புதன் குரு சொல்கிறத கேட்கவே கேட்காது, ரொம்ப அனலிட்டிக்கல் மைண்ட்லேயே இருந்துக்கிறது, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு இருந்துக்கிறது. அப்போது இந்த மிதுன ராசி பெண்களுக்கு குழந்தை தாமதமாகிறது, படிப்பில் எங்காவது தாமதமாகிறது, கணவன் அமைகிறதுல தாமதமாகிறது, நிறைய பரிகாரங்கள் செஞ்சு தான் அந்த திருமணம் அமைகிறது அப்படிங்கிறதே வந்து இந்த மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, திருவாதிரையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திருமணங்கிறது தாமதமாயிடும். இல்லை ஏர்லி மேரேஜ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த திருமணம் முறிஞ்சு இன்னொரு திருமணத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, அது அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தால் கூட அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் பெரும்பாலான மிதுன ராசி பெண்களுக்குங்கிறது அமைஞ்சிரும். அப்போ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுங்கிறது தீர விசாரிக்கணும். அதுதான் குரு சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்து பண்ணுறது. அப்படி தான் உங்களுக்கு திருமணங்கிறது அமையும். அது லவ் மேரேஜோ அது அரேஞ்ச்டு மேரேஜோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப தீர விசாரித்து பண்ணுறது, இல்லைன்னா கொஞ்சம் லேட் மேரேஜாக பண்ணிக்கிறதுங்கிறது மிதுன ராசி பெண்களுக்கு உகந்தது. அந்த நேர காலங்களில் உங்களோட யூட்ரஸை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்து அதுக்கான உணவு முறைகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கக்கூடிய காலமாக நீங்கள் இருந்துக்கணும். ஏன்னா லேட் மேரேஜ்லாம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பேபிஸ் போகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான மிதுன ராசி பெண்களுக்கு அமைஞ்சிரும். அந்த குழந்தை பிறப்பில் குரு பெரிய செக் பாயிண்ட்டே வச்சுருப்பார் அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் இல்லை எனக்கு குழந்தைய பிறக்காதா அப்படின்னு மிதுன ராசி பெண்கள் நிறைய பேர் கேட்பாங்க. குழந்தை உங்களுக்கு பிறக்கும், தாமதப்படுத்தி தான் குழந்தை வரக்கூடிய ஒரு அமைப்பு. பெரும்பாலும் மிதுன ராசி பெண்களுக்கு மேக்சிமம் ஆண் குழந்தை வரக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா குரு இப்படி தான் வருவார். குரு வந்து பெண் சாரத்தை வச்சுருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் அந்த ஆண் குழந்தை அந்த வாரிசுங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் 2வது பெண் குழந்தை வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் மிதுன ராசி பெண்களுக்கு கொஞ்சம் லேட்டாக எல்லாமே இந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள்லாம் வந்து பெருமாள் வழிபாடும் சிவன் வழிபாடும் ஒரு சரி ஈக்குவலாக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகிறது, அதாவது உமா மகேஸ்வரர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள், சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்படி போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவே அமையும். கடகராசி. கடகராசி பெண்கள் அப்படின்னாலே இவங்க தாய் போல் கருணை இருக்கவங்க அப்படின்னு தான் கடகராசி பெண்களை சொல்லணும். கடகராசி பெண்களுக்கு வந்து குரு அனுகிரகம் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு உச்சம் கடகராசியில் அப்படிங்கிறப்போ குரு ஸ்தானமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கடகராசி பெண்கள் எப்படின்னா இவங்களுடைய பிறப்பே எப்படி சொல்லப்படுதுன்னா, முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த முன்னோர்களில் பெண் தெய்வமால வழிபட்டுட்டு இருப்பாங்க, குலதெய்வமால வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதே ஆன்மா மீண்டும் பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்றதுக்காக வர்றவங்க தான் கடகராசி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நீங்கள் வந்து ஓல்டு சோல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வயதான ஆன்மாக்கள் கிடையாது. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடியவங்க. மற்றவங்க இந்த குழந்தை போல், அந்த குழந்தை எப்படி என்ன பண்ணினாலும் துருதுருன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் வந்து கடகராசி பெண்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்தவங்க. அப்போ நாங்கள் என்ன மாதிரியான துறைகள்லாம் எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா, கடகராசி பெண்கள் இப்போ நீங்கள் வந்து பூசம், புனர்பூசம், ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரும்பாலும் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டான அந்த டாக்டர் தொழில் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, என்ன விஷயங்கிறத நோண்டி பார்க்கக்கூடியது, அந்த தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம். கடகராசியில் இருக்கவங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க.
ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த உற்பத்தி, இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற விஷயங்கள், இது சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு 9 to 5 ஜாபுமே உங்களுக்கு செட் ஆகும். எந்த துறையாக இருந்தாலும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துருச்சு கடகராசி பெண்களுக்கு அப்படின்னா அதை நீங்கள் சரியாக செஞ்சுடுவீங்க. அந்த ஃபோக்கஸ் செதுறது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னா ஒரு குழப்ப நிலைங்கிறது வந்துடும். யாராவது ஒருத்தங்க சொல் பேச்சு கேட்டு கடகராசி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தொழில் அமைக்கிறதாகட்டும், லைஃப் பார்ட்னர் அமைக்கிறதாகட்டும், யாராவது சொல் பேச்சு கேட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, கடகராசி பெண்களுக்கு வந்து சிறு வயதிலேயே நல்லது கெட்டது எல்லாமே சீக்கிரமே தெரிஞ்சிடும். சீக்கிரம் போய் இந்த ஸ்கூல் டேஸ்லேயே போய் காதலில் போய் விழக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசி பெண்களுக்கு அதிகமாகவே உண்டு. ஏன் அப்படின்னா, அன்புக்காக ஏங்கக்கூடியவங்க. அங்கே தான் சந்திரனுடைய வீடும் கூட. நீங்கள் வந்து வளர்ப்பிறையில் பிறந்தீங்களா, தேய்ப்பிறையில் பிறந்தீங்களா, உங்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அன்பை தேடிக்கிட்டே அன்பை போய் தவறாக போய் விழுகக்கூடிய ஒரு இடம்ங்கிறது கடகராசி பெண்களுக்கு சுலபமாகவே அது அமைஞ்சிரும். அப்போது லைஃப் அப்படிங்கிறது வேற ஒரு டைரக்ஷன் எடுத்து போயிடும். பெரும்பாலும் கடகராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 19 வயது வரையும் நட்பாகவே இருந்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, சனி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடகராசி பெண்களுக்கு காட்டிடும். ஏன்னா, தொழில் முடங்கக்கூடிய ஒரு அமைப்போ, படிப்பு பாதியில் முடங்கக்கூடிய ஒரு சூழலோ சனி ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு உச்சம் அங்கே, ஆனால் அங்கே சனி பகை. அதனால் சனி ஏதாவது உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு படிப்பனையை கற்றுக் கொடுக்கணும், இந்த தவறுகள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அடி கொடுக்கணுங்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த குருவை ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிக்கணும். படிப்பில் கவனம் செலுத்துறது, என்ன அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் கோல்ஸ் செட் பண்ணிகிட்டே இருக்கணும். கடகராசி இருக்கக்கூடிய பெண்கள், கடகராசியில் இருக்க பெண்கள் என்ன கோல் நீங்கள் செட் பண்ணாலும் ராப்பகலாக முழிச்சாவது உழைப்பை போட்டு நீங்கள் வந்து அதை முன்னேறி நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பை போடுறவங்கள சனி எதுவுமே செய்ய மாட்டார். அப்போ நீங்கள் உழைப்பை போட 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 குருவோட அனுகிரகம், குரு உச்சம், குரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சனிக்கு வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு வந்து அவர் அந்த வரத்தை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சனி நியாயவான் இல்லையா? அதனால் அந்த உழைப்பை போட்டுட்டு இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உழைச்சா மட்டுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் கடகராசிக்கு. ஷார்ட்கட்ஸோ இல்லை ஒருத்தங்களை ஏமாற்றி எனக்கு ஒரு வேலை கிடச்சிடணும், இல்லை ஒரு லாட்ரி வாங்கி நான் ஜாக்பாட் அடிச்சிடுவேன்னா அந்த மாதிரி தாட்டே வந்து கடகராசி பெண்களுக்கு செட்டே ஆகாது. உழைப்பு மட்டுமே உங்களுக்கு உயர்வை தரும் கடகராசி பெண்களுக்கு. அதே போல் நாங்கள் யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கடகராசிக்கு இயற்கையாகவே மகர ராசி மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஏன் அப்படின்னா, சனி பகைன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் யார் பகையோ இந்த விதியோட விளையாட்டே அதுதான். எது பகையோ அதுவே ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த 19 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது. இப்போ சில பேர் சொல்லலாம், நான் மகரத்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அப்போ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் கடக பெண்களுடைய ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தா ஓவர் பொசசிவாக இருக்கிறது. மகர ராசியை ரொம்ப இறுக்கி ஹோல்டு பண்ணுன்னா மகர ராசிக்கு பிடிக்காது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்க பிடிக்காம சமமாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போகும். அதே போல் கடகராசிக்கு மீன ராசி செட் ஆவாங்க, விருச்சிக ராசி செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. அதாவது விருச்சிக ராசியும் அன்புக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கடகம் வந்து விருச்சிகத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு கோல் செட் பண்ணி ஏன்னா விருச்சிகத்துக்கு பொறுமை கிடையாது. அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்கள் விருச்சிகத்தில் ரொம்ப அதிகம். அப்போது நீங்களுமே திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தாலும் விருச்சிகமாகட்டும் கடகமாகட்டும் கொஞ்சம் தாமதித்து திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்களும் எப்படின்னா ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப அதிகம். அப்போது நீங்கள் சமநிலையில் அன்பாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மீனத்துக்கும் கடகத்துக்கும் வந்து கொஞ்சம் செட் ஆகும். இப்போ கன்னிராசிக்காரங்கள்லாம் வராங்க அப்படின்னா புதன் இங்கே புதன்கிறப்போ கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கன்னிராசி செட்டாக அவ்வளோக்கா ஆகாது. ஏன் அப்படின்னா கன்னிராசி ஆண்கள் பெரும்பாலும் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடகராசி பெண்கள் உணர்வு பூர்வமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ இந்த உணர்ச்சிக்கு மதிப்பளிக்க முடியாது கன்னிராசியால். மிதுன ராசியாலையும் உணர்ச்சிக்கு மதிப்பளிக்க முடியாது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களையும் கன்னிராசிக்காரங்களையும் கடகம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பு கிடையாது. உங்களுடைய வெளி தோற்றத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் தான் அங்கே மதிப்பு. உங்களோட பேக்ரவுண்டுக்கு தான் மதிப்பு, உங்களுடைய உணர்வுகளுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஓகே, இல்லை நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா இப்படி தான் கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க.
அதனால் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறப்போ மிக மிக கவனம். கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து சித்தர் வழிபாடு ரொம்ப உகந்த வழிபாடு. அருணகிரிநாதரை வழிபாடு பண்ணுறது, முருகர் ஸ்தலங்களுக்கு போகிறது. முருகர் தான் வந்து உங்களுக்கு பெரிய ப்ரொடெக்ஷனு. அப்படி முருகரோடைய ப்ரொடெக்ஷன் வருது அப்படின்னா முதல் சித்தரை பிடிச்சிக்கணும். சித்தரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், விதி மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது முருகருக்கே உண்டு. அப்போது உங்களுடைய விதி மாறணும் அப்படின்னா கடகம் எல்லாருமே வந்து முருகரை போய் பிடிச்சிக்கணும். சிம்ம ராசி பெண்கள், ஒரு சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த குடும்பமே சுபிக்ஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது வந்து சூரியன், அதோட குருவோடைய அனுகிரகமும் அதிகமாகவே உண்டு. அப்போ அந்த ஒரு சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அப்படியே டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும் சிம்மராசி பெண்களுக்கு. என்ன சிம்மராசி பெண்களுடைய ட்ராபேக் அப்படின்னா, குறைகள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த குறைகள்லாம் எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோ. ஏன்னா அவங்களுக்கு குருவோட அனுகிரகம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் பருமன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்துடும். அது மட்டும் வராமல் பார்த்துக்கணும். அதாவது அளவுக்கு அதிகமான உடல் பருமன் ஆகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சிம்மராசி பெண்களுக்கு அமைஞ்சிடும். அப்படி அந்த உடல் பருமன் வருது அப்படின்னாலே குழந்தை பிறப்புலையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுடைய உணவு, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால தான் உங்களோட யூட்ரஸ் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். யூட்ரஸ் இயற்கையாக பாதிக்கப்படலை, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால ஏதோ ஒரு வகையில் அது பாதிப்படைகிறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதே மாதிரி சிம்மராசி பெண்கள் வந்து உங்களுக்கு லவ் மேரேஜுங்கிறது செட் ஆகும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் லவ் பண்ண மாட்டாங்க சிம்மராசி பெண்கள். ரொம்ப ரொம்ப சூஸி. அதாவது லைஃப்பில் நிறைய பேர்த்த கடந்து வந்தாலும் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுறதா இருப்பாங்க. பெரும்பாலான சிம்மராசி பெண்களுக்கு ரொம்ப தாமதமாகவே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ஏன்னா வேலிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படி தான் இருக்கணும் ஹஸ்பண்டு, எனக்கு இப்படி பயங்கர கண்டிஷன்ஸ் போடுவாங்க சிம்மராசி பெண்கள். சிம்மராசி பெண்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திருமணத்தை ரொம்ப தாமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு குரு அனுகிரகம் எப்போவுமே இருக்குது. அந்த திருமணத்துக்கான அமைப்பு அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு சிம்மராசி பெண்களுக்கு தான் உண்டு. ஆனால் அதை யூஸ் பண்ணினாங்களா அப்படிங்கிற விஷயந்தான் வந்து இதில் கேள்விக்குரியே. நல்ல நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ், அதாவது வரன்கள் அதிகமாக வரக்கூடியது சிம்மராசி பெண்களுக்கு தான். நிறைய அதிக வரன்களே வரும். அந்த வரனை வந்து வேண்டான்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது சிம்மராசி பெண்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. அதாவது குருவை ரொம்பவும் அலட்சியப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு திருமணம் அமையுது அப்படின்னா அதை ஏற்றுக்கணும். ஏன்னா சிம்மராசி பெண்களை யார் திருமணம் பண்ணனாலும் சரி, அந்த சிம்மராசி பெண்கள் தான் ஆளுமையாக இருக்க போகிறீங்க. அதனால் அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நான் போய் கஷ்டப்பட போகிறேனா அப்படின்னா, யாரை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் நெருப்பு ராசியே ஆனாலும் மேஷமும் தனுசும் வேண்டாம். ஆனால் மேஷமும் தனுசு கிட்ட தான் உங்களுக்கு அட்ராக்ஷனே இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, அதே நெருப்பு ராசி, நீர் ராசி அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னா, இந்த நெருப்புலேயே வேறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது மேஷ ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேறு, சிம்ம ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேறு, தனுசு ராசியோட நெருப்புத்தன்மைங்கிறது வேறு. இப்போ மேஷ ராசிலாம் வந்து குப்புன்னு எரியக்கூடியது. இப்போ சிம்ம ராசி அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள்லாம் வந்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. தனுசு ராசி ஆண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திரியை தூண்டி விட்டால் மட்டுமே அந்த திரி எவ்வளோ எரியுமோ அவ்வளோதான் எரியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கப்போ இதோடைய அந்த டிகிரி லெவல் அப்படிங்கிறதுலாம் மாறும். அப்போது நீங்கள் மேஷராசிக்காரங்களை திருமணம் பண்ணிட்டீங்க, ஒரு மேஷராசி ஆணை திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்கு அடங்கவே மாட்டாங்க. பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிம்மராசி மகர ராசிக்காரங்களையும் திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து டார்க் சைடு, அதாவது சனி குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க. சிம்மராசி பெண்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த டார்க் சைடு அப்படிங்கிறத வந்து பார்த்து ஏற்றுக்க முடியாத ஒரு அமைப்பு அவங்களுக்கு. அப்போது உங்களுக்குலாம் ரிஷபராசிக்காரங்க செட் ஆவாங்க. இந்த ரிஷபராசி வந்து அழகாக ஆராதிக்கக்கூடியவங்க. அவங்க சுக்கிரன், இந்த சுக்கிரன் வந்து இந்த சிம்மத்துக்கிட்ட வரப்போ செழிப்பாகவே அது மாறும். அதாவது ஒரு லைஃப் ஸ்டைலே ஒரு திருமணம் பண்ணுறாங்க, ஒரு நார்மலாக அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தா கூட போக போக அது செழிப்பாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுக்கிரனும் இங்கே சிம்மமும் சேர்றப்ப இயற்கையாகவே அந்த செழிப்புங்கிறது வந்துடும். ஏன்னா சுக்கிரனுக்கு தங்கம் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இங்கே சிம்மத்துக்கு சுக்கிரன் அந்த வெள்ளி அந்த வைரம் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இது ரெண்டும் சேர்றப்போ செழிப்பாகவே மாறும். அது ஒரு பெரிய க்ரோத், அது ஒரு லக்காகவே மாறும்.
அதாவது ரிஷபம் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சிம்மம் பெண்களை நல்லா பார்த்துக்குவாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த சிம்ம பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, சிம்ம ராசி பெண்கள் ஒரு தாய் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க. இந்த ரிஷபராசி ஆண்கள் எப்படின்னா கொஞ்சம் அலட்சிய பூ கூட இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு தாய் மாதிரி ஒரு 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 துணைவி மனைவி தான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ இந்த சிம்மராசி பெண்கள் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆவாங்க. கன்னிராசி மேலே சிம்மராசி பெண்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது லைஃப் லாங் ஜேர்னியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. சிம்மராசி பெண்கள் கன்னிராசி மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பாதியிலே போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் பொறுப்புங்கிறதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. சிம்மராசி பெண்களுக்கு பொறுப்பான ஆட்கள் தான் தேவை. இப்போ ரிஷபராசியிலேருந்து வராங்கன்னா பொறுப்பாக மாறிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. அதனால அவங்க மாறிக்குவாங்க. கும்பராசி ஆண்களுமே உங்களுக்கு செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கும் யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும். கும்பத்தோடைய சிம்பிளே என்ன, அது உயிரற்ற அந்த ஒரு கும்பம்ங்கிறது அது ஒரு